ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூன் 12 முதல் ஜூன் 21 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜூன் 12 வியாழக்கிழமை, மூலம் நட்சத்திரம். தனுசு ராசியில் சந்திரன் 5ஆம் இடத்துல கேதுவை போல செயல்படக்கூடிய நாள். கேது நம்ம லக்னத்தில் தான் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். செவ்வாயும் நம்ம லக்னத்தில் இருக்கார். அப்போ இன்னைக்கு சிந்தனை தான் முக்கியத்துவம். நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம். அந்த திங்கிங்கில் நிறைய தத்துவங்கள் இருக்கும், சூத்திரங்கள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். அப்படிப்பட்ட நாள் இன்று. பூர்வ புண்ணியம் என்று நம்ம முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய முற்பிறவியினுடைய தாக்கம், ஆழ்மனது, ஆத்மா, அதனுடைய பதிவுகள், இதற்கும் கேது என்கின்ற கிரகத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் அசுவனி மகம் மூலம் அப்படின்றது நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசில் அமைஞ்சிருக்கு. காலச்சக்கரத்தில் முதல் ராசியான மேஷத்திலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமான சிம்மத்திலும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தெய்வ கடாட்சம் என்று சொல்லக்கூடிய தனுசிலும் இந்த கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால தான் இது டிஎன்ஏ கனெக்டிவிட்டி, உயிர் உருவாகுவதற்கு காரணம் என்கின்ற வகையில் அமைகிறது. இன்றைக்கு சிந்தனை அனைத்து விதமான விசாரம்னு சொல்லுவோம். ஆத்ம விசாரம் அப்படின்னா என்னென்னா, பரிசீலனை பண்ணுறது, ஆய்வு பண்ணுறது. நமக்கு என்ன தேவை, உண்மையிலேயே நமக்கு எதில் ஆர்வம், நாம் எண்ண பதிவுகளை எப்படி இயக்குவது, இப்படிப்பட்ட சிந்தனைகள் கொண்ட அருமையான நாள். மறுநாள் ஜூன் 13 வெள்ளிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு என்னதான் 10ஆம் அதிபதி, தொழில் கிரகம், 3ஆம் அதிபதி, தைரிய கிரகம் என்று வைத்து கொண்டாலும் கூட, சுக்கிரன் இருப்பது சுக்கிரனுடைய அதாவது சுக்கிரனுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, புதனை போல செயல்படுகிறது. இப்போ இந்த கேது இங்கேயும் சம்மந்தப்படுது. அப்போ கேது என்றாலே உங்களுக்கு ஆன்மீகம், தத்துவம் மற்றும் நம்மளுடைய அனைத்து விதமான டெக்னிக்கல் நாலேஜ். இப்போ மருத்துவம் கூட கேதுக்கு சம்மந்தப்பட்டது தான். அப்போ இந்த சுக்கிரனும் கேதுவை போல செயல்படுகிறாரு, புதனை போல செயல்படுகிறார். புதனும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு 9ஆம் இடம், 11ஆம் இடம், 1ஆம் இடம், இதுவும் பாருங்கள் ஒரு மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு படிப்பு சம்மந்தப்பட்டது, இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டது. இது மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு உண்டான நல்ல நாள். மறுபடி ஜூன் 14 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் மகர ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 6ஆம் இடம்தான் நம்ம வேலை பார்க்குறது. இந்த 6ஆம் இடம்தான் நம்முடைய சர்வீஸ். இந்த 6ஆம் இடம்தான் பணம் வர்றதுக்கும் நம்ம செய்கிற தொழிலுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய நாள் சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 10ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தொழில் காரியங்களுக்கு முக்கியத்துவம், உழைப்புக்கு முக்கியத்துவம், நல்லதோர் பொருள் வரவுக்கு முக்கியத்துவம். அதாவது ஒரு வேலையை செய்ய போனேன், அது சீக்கிரமே நடந்துருச்சு,
ஒரு வேலையை திங்க் பண்ணிட்டு போனேன். இது இவ்வளவு சீக்கிரத்தில் நடந்தால் பரவாயில்லன்ட்டு நான் நினச்சதுக்க விட ரொம்ப முன்னாடியே அட்வான்ஸ்டாக நடந்துருச்சு அப்படின்னு கூடிய ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நாள். ஆனாலும் இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சின்ன படபடப்பு, ஒரு மாதிரியான பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை, இதெல்லாம் 8ல் இருக்கிற சனி கொடுப்பாரு. பட் தொழிலுக்கு வெற்றி, உறவு சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து திருவோண நட்சத்திரம், 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நமக்கு விரையாதிபதி, செலவுகளுக்கு உரியவன். அப்போ பிரயாண செலவு, மருத்துவ செலவு, சுபகாரிய செலவு, சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு வழக்கு சார்ந்த செலவுகள் மற்றும் வெற்றிக்குண்டான செலவுகள். சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க, அதற்குண்டான ஒரு பிரயாணம் போயிட்டு வர வேண்டியது இருக்கும். அதனால் இது சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல நாம் அடையக்கூடிய வெற்றிக்கு ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வை இன்றைக்கி பண்ணுவார். யாருக்கெல்லாம் சந்திரன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது வருதோ, அவங்கெல்லாம் மனதளவில் பலகீனப்பட்டவர்கள், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள். எப்பவுமே மனதில் வந்து ஒரு தெளிவில்லாமையே இருப்பாங்க, சஞ்சலத்தோடையே இருப்பாங்க, ஒரு தைரிய குறைவாகவே இருப்பாங்க. இன்றைய நாளில் வந்து ரொம்ப புது முயற்சிகளெல்லாம் தவிர்த்துக்கணும். ஜூன் 16ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம், 2 பாதம் மகர ராசி, 2 பாதம் கும்பராசி, செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனால பலம். இன்னைக்கு இப்போ ஒரு காவல்துறையில் இருக்கிற நபர் என்ன பண்ணுவார், முடிவு எடுக்கிறதுல டிசிப்ளின் ஆகட்டும், தன்னுடைய கடமை செயலாட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பார். அது மாதிரி சிந்தனையில் வந்து ஒரு போர்க்குணம் இருக்கும், ஒரு சுபாவம், முரட்டு சுபாவம் இருக்கும், தைரியம் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷனை அதை அவ்வளோ மிலிட்ரி டிசிப்ளினோடு பண்ணக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். மறுநாள் ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம். கும்பராசியான நமக்கு 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ராகுவும் அங்கேயே இருக்கார். ராகு குருவினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இப்போ இந்த நாள் தான் சுக்கிரன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கே வந்துடுறார், பாக்கியஸ்தானத்துக்கு. அதனால் 2ஆம் திருமணமாகட்டும், 2வது குழந்தையாகட்டும், திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாகட்டும், சுப நிகழ்ச்சிகளாகட்டும் சிறப்பாக நடக்கும். ஜூன் 18 பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். இப்போ குரு ராகுவைப் போலவும் ராகு குருவைப் போலவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. 7ஆம் இடம் 11ஆம் இடம், மனதிற்கினிய நிகழ்வுகள், கணவன் மனைவி உறவு திருப்திகள், கூட பிறந்தவங்க மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் எல்லாமே, நம்ம புதிதாக பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல நிகழ்வுகளாக நடக்கக்கூடிய அமைப்பு. மறுநாள் வியாழக்கிழமை ஜூன் 19 உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி கூடயே போய் சந்திரன் ஜாயின் ஆகிடுறார் 8ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். இன்றைக்கு புது காரியங்கள் தவிர்த்துக்கோங்க. சனி உங்களுக்கு 8, 12 உபநட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வாகன பயணம், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயுமே. ஜூன் 20 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு புனர்வூசத்தில் வந்துட்டார், லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் வந்துட்டார், கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் வந்துட்டார். அதனால் இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் நல்லபடியில் நிறைவேறும். மற்றபடி பொருள் வாங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி இன்வால்வ் ஆகாதீங்க. அதுக்கு தாயார் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. மற்றபடி மனதிற்கினிய நிகழ்வுகள், உறவுகள் நல்லாயிருக்கும். கடைசி நாள் ஜூன் 21 அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். அதாவது மேஷராசி நமக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு.
கேது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனாலையும் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டபடினாலும் நமக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், தெய்வீக அனுகூலங்கள் மற்றும் நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை ஒரு தடவை கணிச்சு வச்சுக்கிட்டு ரொட்டீனாக பயன்படுத்தினீங்கன்னா உண்மையான ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.